யூடியூப் நேயர்களுக்கு கவிதா டெய்லரின் அன்பான வணக்கங்கள். நீ கிளாஸ்ல உங்களுக்கு 30 இன்ச் மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு நம்ம கட்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கட்டிங்கை நம்ம வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை கட்டிங் பண்ணதை நான் காட்டியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போவோம். இப்போ முதல் நம்ம கிராஸ் பீஸை பூரா இணைச்சி வச்சுக்குவோம். இதை இணைச்சாச்சு. இப்போ ரெண்டா மடிச்சு வச்சுக்குவோம். இதை ஒன்று போல வெட்டிக்கோங்க. கொஞ்சம் அகலம் கூட இருந்துச்சுன்னா அதை வெட்டி விட்டுருங்க. இப்போ கிராஸ் பீஸ் நம்ம அடிச்சிட்டோம். இப்போ கை பகுதி அடிச்சிடலாம். இது மடிப்பு பகுதி 1.5 இன்ச்சு. இந்த இடத்துட்ட வரைக்கும் இந்த கட்டிங்கில் இந்த இடம் இங்கே ஒரு கிராஸ் கட்டிங் பண்ணியிருக்கோம் பாருங்க. இப்படி கிராஸாக போயிருக்கு பாருங்க. இந்த இடம் இது வரைக்கும் மடிக்கணும். ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சு வச்சுக்கோங்க. இந்த தையல் போடுறப்ப மட்டும் நீங்க பெரிய தையல்ல வச்சுக்கோங்க. இப்போ கையும் நம்ம அடிச்சிட்டோம். தனியாக வச்சுக்கலாம். இப்போ முன் துண்டு அடிச்சுக்குவோம். இப்போ முன் துண்டு நம்ம எப்படி டாட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதை இப்படி 3ஆக மடிச்சுக்கோங்க. 3ஆக மடிச்சுட்டு இந்த மடிப்பு பகுதியை இப்படி பிடிச்சிக்கோங்க. இதை விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ இந்த இடத்துட்ட ஒரு சின்ன வீ கட் போட்டுக்கோங்க. இப்போ இதை ரெண்டையும் பிரிச்சிடலாம். இப்போ இந்த இடத்துட்டு சோல்டர் இடத்த அப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த இடத்த அப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த வீ கட்டை அப்படி பிடிச்சிக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சு வச்சா போதும் இவங்களுக்கு. இப்போ இங்கேருந்து 2 இன்ச்சு வச்சா போதும். 30 இன்ச்சு மார்பு சுற்றளவு உள்ள ஒருத்தவங்களுக்கு நம்ம இங்கேருந்து பிடிக்கிற அளவு 2 இன்ச்சு இருந்தால் போதும். இங்கேருந்து 1.25 இருந்தால் போதும். இதை பாதியா அப்படி மடிச்சுங்க. பாதியா மடிச்சுட்டு இங்க இந்த இடத்துல இங்க வரைக்கும் இது வரைக்கும் இருந்தா போதும். இங்க பாருங்க. இந்த இடத்துல டாட் பிடிக்கிறப்ப இங்க இருந்து இதுக்குள்ளேயும் பிடிச்சிட மாதிரி இங்க இருந்து இந்த டாட்ல இருந்து இது வரைக்கும். இப்போ 3 2 அடிச்சிட்டோம். இப்போ பின் துண்டு அடிச்சிடலாம். இப்போ இந்த 2 இன்ச்சுக்கு பட்டிக்கு விட்டுருக்கோம் பாருங்க. இதை வீ கட் போட்டுக்கோங்க. இப்போ 1/2 இன்ச்சு மடிச்சு 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு கூட அப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த வீ கட் வரைக்கும் கரெக்டாக அந்த வீ கட் வரைக்கும் மடிச்சுங்க. சோல்ற பாதியாக்கி இங்க இருந்து டாட் 1/2 இன்ச்சு இங்க வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 3 இன்ச்சு இருந்தா போதும். பின் துண்டு அடிச்சிட்டோம். இப்போ இதோட முன் துண்டை ஜாயின் பண்ணிடுவோம். முன் துண்டு பாருங்க. நல்ல பக்கம் ஜாயின் பண்ண போறோம். சோல்ற நல்லா 2 தையல் போட்டுருங்க. இப்போ சோல் 2 நம்ம அடிச்சு முடிச்சிட்டோம். இப்போ பட்டிக்கு குறிச்சிடலாம். பட்டிக்கு இங்கே பாருங்க, பின் துண்டில் முன் துண்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழே இருக்க அளவு தான் பட்டியோட அளவு.
இந்த பட்டிக்கு எப்படி எடுக்கிறோன்னு பாருங்க. இப்போ பட்டியோட அகலத்தை நம்ம பார்த்துட்டோம். இங்கே மார்க் பண்ணியாச்சு. பாருங்க, பட்டி வந்து நமக்கு பெருசா இருக்கிறதுனால நம்ம இந்த துணியவே அப்படியே 3ஆ மடிச்சுக்க போறோம். 3ஆ மடிச்சிட்டோம்னா உள்ள ஒரு துணி கிடைக்கும் நமக்கு பட்டி வைக்கிறதுக்கு. அகலம் இங்க மார்க் பண்ணியிருக்கோம். இதை பிரிச்சிருவோம். 2 பீஸ் தனியாக எடுத்து வச்சு இந்த மாதிரி மடிச்சிருங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்படியே திருப்பி விட்டு மறுபடியும் இதுல ஒரு தையல். இந்த அளவு கூட இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அகலமும் நம்ம கரெக்டா வெட்டி வச்சிருக்கோம். இப்போ இந்த இடத்துக்கு வளைவு போட்டுருவோம். பட்டி வெட்டியாச்சு. இப்போ எப்படி பட்டியை வந்து நம்ம முன் துண்டோட இணைக்கிறோம் அப்படின்றத பார்ப்போம். இது பாருங்க, இந்த பீஸை இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஒன்று இந்த சைடு விட்டுருங்க, இந்த மாதிரி மடிச்சு கூட இப்படி விட்டுருங்க. சைடில் பார்க்குறப்ப கூட போச்சுன்னா லைட்டாக இப்படி பிடிச்சி அடிச்சுக்கோங்க. மறுபடியும் இதில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் இறக்கி இப்படி கிராஸாக கொண்டு வந்துடுங்க. கரெக்டாக வந்துருச்சு. இந்த சைட்லேயே அதே மாதிரி வச்சுருவோம். இந்த பட்டி பீஸ் இந்த டாட்டை வந்து சின்னதாக அப்படி மடிச்சு கூட விட்டுக்கோங்க. இந்த பீஸை இது மேலே வச்சிடலாம். கரெக்டாக வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி இப்போ இங்கே ஓப்பன் பீஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிப்போம். இதை வந்து அப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. இந்த தையலுக்கு இந்த சைட்ல இருக்க துணியை நீங்க கிராஸா வெட்டிக்கோங்க. அம்கடி போட்டுறலாம். அம்கடி நீங்க இங்கிட்டு திருப்பி போட்டாலும் சரி, இல்லை அங்கிட்டு திருப்பி போட்டாலும் சரி, இந்த பீஸ் கிராஸ் பீஸ் வந்து கீழே இருக்கணும். இந்த பீஸ் உள்ள இருக்கு பாருங்க, இந்த சிறு வந்து உள்ள இந்த பட்டி சைடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அம்கடி போட்டு வச்சு அதே மாதிரி இந்த சைட்லேயும் வச்சு இறக்கி வச்சு அம்படி போட்டுருவோம். எக்ஸ்ட்ரா தெரியறத கொஞ்சம் வெட்டிக்கலாம். இப்போ ஓப்பன் பீஸ் வச்சிருவோம். கீழே வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருவோம். 1 இன்ச்சு துணி இருக்க மாதிரி இந்த அளவுக்கு துணி விட்டு வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை மடிச்சு விட்டுருங்க. மடிச்சு விட்டுட்டு இந்த பகுதியை இப்படி மடிச்சு இது மேலே வச்சிடணும். கரெக்டா அந்த தையல் மேலேயே வச்சிடணும். எக்ஸ்ட்ரா தெரியறத வெட்டிடலாம். இப்போ இந்த பீஸை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த அளவு இருந்தா போதும். அகலம் வந்து இந்த அளவு இருந்தா போதும். இதை மேலே வச்சு இந்த இடத்துல அப்படி அடி. துணியை கொஞ்சம் விட்டுட்டு வெட்டிடுங்க. சின்னதாக மடிச்சு இந்த பீஸை பூராத்தையும் உள்ள திருப்பி வச்சு அடிச்சிடணும். இந்த துணியை அப்படியே உள்ள விட்டுருங்க. ஓப்பன் பீஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. மறுபடி இப்போ இந்த துணி கொஞ்சோண்டு கூட இருக்குவாங்க. இந்த பிசர் இருக்கு பாருங்க, இந்த பிசர் அப்படி வெட்டிடும். இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இப்போ ஆம்கால் செக் பண்ணிடுவோம். ஷோல்டர் எல்லாம் 3 போல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பீஸையும் 4 அப்படி மடிச்சு வச்சுக்கோங்க.
இந்த இடத்துல ஒரு குண்டு ஊசி குத்திக்கோங்க. இப்போ ஆம்கோல் சுற்றளவு பாருங்கள், ஆம்கோல் சுற்றளவு 13 இன்ச்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த 13 இன்ச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணலாம். 13 இன்ச்சுன்றப்ப அதில் பாதியாக்கி மார்க் பண்ணணும். 6 ரேஞ்சு வரும். இந்த 6 ரேஞ்சை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு வி கட் போட்டுக்கோங்க. இப்போ கை இணைச்சிருவோம். இப்போ முன்னுக்கு நம்ம வி கட் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த வி கட் இருக்குது பாருங்கள். இப்போ இது முன் துண்டு. இப்போ முன் துண்டும் இந்த முன் துண்டும் இணையிற மாதிரி நம்ம வைக்கணும். இப்படி வைக்கணும். இதில் பார்த்துக்கோங்க. மேலே இந்த வி கட் இருக்குது பாருங்கள். ஷோல்டர்கிட்ட இந்த வி கட்டு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. சென்ட்ரு கையோட சென்ட்ரு பகுதியில் வர்ற வி கட்டு வந்து கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட வரணும். இப்போ இங்கேருந்து இதில் வச்சு பாருங்கள். இப்படியே இங்கே கீழே அப்படி வாங்க. கரெக்டாக இங்கே இந்த வி கட்டு வருது பாருங்கள். கையோட வி கட்டும் நம்ம பாடியோட அந்த முன்துண்டோட வி கட்டும் கரெக்டாக வந்துருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அடிச்சுக்குவோம். ரெண்டு தையல் போட்டுறலாம். அதே மாதிரி இந்த சைடு இந்த பிசுரை வந்து பின்துண்டு பக்கம் தள்ளி விட்டுருங்க. ரெண்டு தையல் போட்டுறலாம். இப்போ கைப்பகுதியெலாம் நம்ம அடிச்சுட்டோம். சைடு வந்து எப்படி அடிக்கிறதுன்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து எப்பயுமே 1 இன்ச்சு வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்க ஆரம்பிங்க. இப்போ கையோட அகலம் வந்து 9 இன்ச்சுன்னா கை கீழ் அகலம் வந்து நமக்கு 9 இன்ச்சு வந்திருக்கு. இப்போ இந்த 9 இன்ச்சில் பாதியை வந்து 4.5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு 3 தையலுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்கோலுக்கு நம்ம கட்டிங் பண்ண இடம் தெரியுது பாருங்கள். இந்த வி கட் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த வி கட்டுக்கிட்ட இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அங்கேயும் ஒரு 3 தையலுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த இடத்துல கீழே இருக்க தையலுக்கு அந்த கீழே இருக்க புள்ளியும் இந்த புள்ளியும் இணைச்சிருங்க. இந்த சைடு எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி இந்த சைடு பண்ணிடலாம். இந்த சைடு இணைச்சிருக்கோம். இப்போ இடுப்பு சுற்றளவு பார்த்துட்டு மிச்சம் 3 தையலும் போடலாம். இப்போ நமக்கு இடுப்பு சுற்றளவு வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க. 23. இப்போ இந்த 23 இந்த இடத்துல பார்த்துருவோம். இங்கே பாருங்கள். இப்போ 23னா நமக்கு 27 வரைக்கும் வந்திருக்கு. அப்போ நிறைய இருக்குது. நம்ம பிடிச்சு அடிச்சிடலாம். நல்லா 4 தையல் வர்ற மாதிரி போட்டுறலாம். மாற்றி மாற்றி பிடிச்சிக்கோங்க. அந்த சைடு எவ்வளோ பிடிக்கிறோமோ அதே மாதிரி இங்கேயும் பிடிக்கணும். பாருங்க 24 வருது. இது வரைக்கும் தான் பார்க்கணும். இது வரைக்கும் போகக்கூடாது. இங்கே வரைக்கும் போகக்கூடாது. இதோட முடிச்சுக்கறணும். பாருங்க இது வரைக்கும் பார்க்குறப்ப நமக்கு 24 வரைக்கும் வருது. இப்போ இந்த 24 நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இங்கே நம்ம ஏற்கனவே வந்து சாதா சட்டைன்றப்ப 23 வந்துச்சு அப்படின்னா நம்ம 22 வரைக்கும் நம்ம அளந்துக்கரலாம். ஏன்னா துணி வந்து நம்ம போடுறப்ப விரிவு கொடுக்கும். அதனால நம்ம புது துணின்றனால நம்ம வந்து சாதா சட்டையை தைக்கிறப்ப வந்து 1 இன்ச்சு நம்ம குறைச்சி வச்சு தான் தைப்போம். இப்போ 23 வருது அப்படின்னா 22 கணக்கு பண்ணிக்கோங்க. கணக்கு பண்ணிவிட்டு இப்போ நமக்கு வந்து 2 இன்ச்சு அளவுக்கு இப்போ நமக்கு கூட இருக்குது சுற்றளவு. அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும்? இங்கிட்டு இந்த சைடு அரேஞ்சு அங்கிட்டு அரேஞ்சு, அதே மாதிரி இங்கிட்டு அரேஞ்சு அங்கிட்டு அரேஞ்சு. அப்போ ஒரு 2 இன்ச்சு சுற்றளவில் உங்களுக்கு குறைஞ்சிடும். இப்போ 1/2 இன்ச்சு வச்சு நான் பிடிக்கிறேன்.
இந்த கடைசி தையல் வர்றப்ப நமக்கு வந்து இங்கே பாருங்க, நம்ம ஆம்கோல் சுற்றளவும் இங்கே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை டேப்பால் பார்த்துக்கிறணும். பாருங்க கரெக்டாக வருது, மார்க் பண்ணாட கரெக்டாக இருக்குது. இப்போ இதை முடிச்சிட்டோம். இந்த சைடு அதே மாதிரி இந்த சைடில் இப்போ பார்த்துடலாம். பாருங்க 22 வந்துருச்சு. நம்ம சாத சட்டை தைக்கிறப்ப 23 வந்துச்சுன்னா 22 மட்டும் நீங்கள் கணக்கு இது வரைக்கும் கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா துணி இருக்குது பாருங்க, இதை வெட்டி விட்டுறலாம். துணியை நாளாக மடித்து வச்சுருக்கேன் தையலுக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு மிச்சத்தை வெட்டிடுங்க. இங்கே வந்து இந்த மார்பு கிட்ட வந்து இந்த இடத்துல இது வரைக்கும் இந்த முனியிலே வச்சுக்கோங்க, அப்படியே கிராஸாக கொண்டு போயிருங்க. கையெல்லாம் திருப்பியாச்சு. இப்போ கழுத்து பகுதியை நம்ம மடிச்சிடுவோம். இப்போ கிராஸ் பீஸோட அகலம் வந்து 2ஆக மடித்து வச்சுருக்கேன். மடித்து வச்சதில் உங்களுக்கு பாருங்கள் 1/2 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கூட இருக்க மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதை பாருங்கள், இப்போ இந்த பீஸை இதுக்கு அடியில் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஒரே அளவாக இருக்க மாதிரி நம்ம வெட்டி விட்டுருக்கேன். இப்போ மடிக்கிறதுக்காக நம்ம 1/2 இன்ச்சு மட்டும் இங்கிட்டு விட்டுட்டு இந்த இடத்துல வந்து அடிக்க ஆரம்பிப்போம். லாஸ்ட்டாக முடிக்கிறப்ப அதே மாதிரி அரைஞ்சி விட்டுட்டு வெட்டிடுங்க. இந்த தையல் போட்டுக்கோம் பாருங்க, இதுக்கப்புறம் இருக்கிறத கொஞ்சத்தை வெட்டி விட்டுருங்க. விட்டாச்சு. இப்போ பாருங்க, இந்த பிசுறு வந்து தெரியாம இருக்கும். இப்படி மடிச்சு இப்படி வச்சோம்னா இந்த பிசுறு வந்து தெரியாம இருக்கிறதுக்காக தான் நம்ம கொஞ்சத்தை வெட்டி இருக்கோம். இந்த பிசுரை ஆம்கட்டி போட்டுறலாம். ஆம்கட்டி போடுறப்ப இந்த பிசுறு வந்து மேல இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பீஸை அப்படி மடிச்சு வச்சிருங்க, மேல அப்படி மூடி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பகுதியை இப்படி மடிச்சுட்டு இப்படியே இது உள்ள கொண்டு போயிருங்க. இந்த பீஸ் எல்லாம் உள்ள கொண்டு போயிருங்க. கொண்டு போய் ஒரு ஆம்கடி கரெக்டா விழுந்துருக்குவாருங்க. தையல் அந்த பீஸ்ல வந்து கரெக்டா விழுகணும். மேல வச்சு அடிக்கிறதுனால அடிச்சுக்கோங்க. இல்ல உங்களால முடியல, அப்படி அடிச்சோம்னா பிசுறு வந்து உங்களால அடிக்க முடியல, அந்த பிசுரை கரெக்டா அடிக்க முடியல அப்படின்னா இந்த பீஸ் இப்படி மடிச்சு இப்படி வச்சு இங்கிட்டு இருந்து அடிச்சுட்டு வரலாம். இந்த மாதிரி அடிச்சுட்டு வரலாம். இப்படி கூடி நீங்க அடிச்சுட்டு வாங்க. அடிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பீஸை பார்த்துட்டே அடிக்கலாம். அமுக்கு தையல்ல 2வது தையல் போட்டுருவோம். நேர்களே, இப்போ நம்ம தச்சு முடிச்சிட்டோம். பின் கழுத்து வட்ட கழுத்து தான் நம்ம வச்சிருக்கோம். நேர்களே, உங்க மார்பு சுற்றளவு வந்து 30 இன்ச்சு இருந்துச்சுன்னா நீங்க இதே அளவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட இடுப்பு சுற்றளவும் 23 வந்துச்சுன்னா இந்த அளவை அப்படியே வச்சுக்கோங்க. இல்ல கொஞ்சம் குறைவா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பிடிச்சு அடிச்சுக்கோங்க இடுப்பு சுற்றளவு மட்டும். தேங்க்யூ நேர்களே.